பூமியில் மனிதன் இன்னும் முழுமையாக அறியாத உலகம் எது என்று கேட்டால் பலர் விண்வெளியை பற்றி நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் நமக்கு மிகவும் அருகில் இருந்தும் இன்னும் மர்மமாகவே இருக்கும் ஒரு உலகம் இருக்கின்றது. அது கடலின் அடிப்பகுதி. குறிப்பாக பசிபிக் பெருங்கடலின் ஆழத்தில் மறைந்திருக்கும் மரியானா பள்ளத்தாக்கு. இது பூமியின் மிக ஆழமான இடம். எவரெஸ்ட் மலையை தலைகீழாக அதற்குள் வைத்தாலும் அந்த உச்சிப்பகுதி கடல் மட்டத்தை அடைய முடியாது. ஆக எவரெஸ்ட் மலையை விழுங்கும் அளவிற்கு மிகப்பெரிய ஆழத்தை கொண்டது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மனிதர்கள் கடலை கடந்து பயணம் செய்திருந்தாலும் மரியானா பள்ளத்தாக்கின் ஆழமான பகுதிகளை அடைந்த மனிதர்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவு. மரியானா பள்ளத்தாக்கு பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் மரியானா தீவுகளுக்கு அருகில் அமைந்திருக்கிறது. இதன் மொத்த நீளம் சுமார் 2550 கிலோமீட்டர், அகலம் சுமார் 70 கிலோமீட்டர் வரை இருக்கும். ஆனால் இதன் உண்மையான அதிசயம் அதன் ஆழம். பள்ளத்தாக்கின் மிக ஆழமான பகுதி சேலஞ்சர் டீப் என்று அழைக்கப்படுகிறது. சமீபத்திய அளவீடுகளின்படி அதன் ஆழம் சுமார் 10,900 மீட்டருக்கும் அதிகமாக உள்ளது. இது பூமியின் மேற்பரப்பில் உள்ள எந்த இடத்தையும் விட ஆழமானது. இந்த பள்ளத்தாக்கு எப்படி உருவானது என்பதும் ஒரு அற்புதமான புவியியல் கதைதான். பூமியின் மேற்பரப்பு பல பெரிய புவித்தட்டுகளால் ஆனது. மரியானா பள்ளத்தாக்கு பகுதியிலே பசிபிக் தட்டு மற்றொரு தட்டின் கீழ் நுழைகிறது. இந்த நிகழ்வு சப்டஷன் என்று அழைக்கப்படுகிறது. கோடிக்கணக்கான ஆண்டுகளாக இந்த செயல்முறை தொடர்ந்து நடந்ததால் பூமியின் மேற்பரப்பு கீழே வளைந்து இந்த மாபெரும் பள்ளத்தாக்கை உருவாக்கியது. இன்றும் இந்த புவியியல் இயக்கம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டே தான் இருக்கிறது. மரியானா பள்ளத்தாக்கின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அழுத்தத்தை கற்பனை செய்வதே கடினம். கடல் மட்டத்தில் நாம் அனுபவிக்கும் வளிமண்டல அழுத்தத்தை விட அங்கு சுமார் 1100 மடங்கு அதிக அழுத்தம் இருக்கிறது. ஒரு சதுர சென்டிமீட்டர் பரப்பில் பல 100 கிலோ எடை அழுத்துவது போல அந்த சூழ்நிலை இருக்குமாம். சாதாரண நீர்மூழ்கி கப்பல்களோ அல்லது கருவிகளோ அந்த ஆழத்தை தாங்க முடியாது. அதனால் அங்கு செல்லும் ஆய்வு கருவிகள் சிறப்பு உலோகங்களாலும் தடிமனான பாதுகாப்பு அமைப்புகளாலும் உருவாக்கப்படுகின்றன. அதை போல மரியானா பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் முழுமையான இருளும் நிலவுகிறது. சூரிய ஒளி சுமார் 1000 மீட்டர் ஆழத்திற்கு கீழே செல்ல முடியாது. ஆனால் சேலஞ்சர் டீப் சுமார் 11,000 மீட்டர் ஆழத்திலே இருக்கிறது. அதனால் அங்கு கோடிக்கணக்கான ஆண்டுகளாக சூரிய ஒளி எட்டாத உலகமும் இருந்து கொண்டிருக்கிறது. மனிதன் உருவாக்கிய விளக்குகள் இல்லாமல் அங்கு எதையும் பார்க்க முடியாது. இத்தகைய சூழலில் உயிர்கள் இருக்க முடியுமா என்று ஒரு காலத்தில் விஞ்ஞானிகள் சந்தேகித்தார்கள். ஆனால் ஆய்வுகளோ அவர்களை ஆச்சரியப்படுத்தின. மரியானா பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் பல வகையான உயிரினங்கள் வாழ்கிறார்கள். சில உயிரினங்கள் நத்தை போன்ற தோற்றம் கொண்டவை. சில மீன்கள் மிகவும் மென்மையான உடலை கொண்டிருக்கின்றன. சில உயிரினங்களுக்கு கண்களே கிடையாது. காரணம், அங்கு ஒளி இல்லாததால் பார்வைக்கு அவசியமே கிடையாது. இந்த உயிரினங்களில் மிகவும் புகழ்பெற்றது ஸ்னைல் ஃபிஷ் எனப்படும் ஒரு வகை மீன். இது உலகின் மிக ஆழமான பகுதியில் வாழும் முதுகெலும்பு கொண்ட உயிரினங்களில் ஒன்று. அதன் உடல் மிகவும் மென்மையானது. கடுமையான அழுத்தத்தை தாங்குவதற்காக அது சிறப்பாக பரிணாம வளர்ச்சியும் அடைந்திருக்கின்றது. கடலின் மேற்பரப்பிற்கு கொண்டு வந்தால் அந்த உயிரினம் உடனடியாக உயிரிழந்து விடுமாம். ஏனென்றால் அதன் உடல் அந்த உயர்ந்த அழுத்த சூழலுக்கு ஏற்பத்தான் வடிவமைக்கப்பட்டிருக்கிறதாம். மரியானா பள்ளத்தாக்கில் காணப்படுகின்ற மற்றொரு அதிசயம், உயிர்கள் தாங்களாகவே ஒளியை உருவாக்கும் திறன் கொண்டிருக்கிறார்கள். இந்த நிகழ்வு பயோலுமினசீன் என்று அழைக்கப்படுகிறது. சில உயிரினங்கள் தங்கள் உடலில் வேதியியல் மாற்றங்கள் மூலம் நீலம் மற்றும் பச்சை நிற ஒளியை உருவாக்குகின்றன. இந்த ஒளியை அவை வேட்டையாடுவதற்கும் எதிரிகளிடமிருந்து தப்பிப்பதற்கும் தொடர்பு கொள்வதற்கும் பயன்படுத்துகின்றன. மரியானா பள்ளத்தாக்கின் அடியில் வெறும் உயிரினங்கள் மட்டும் கிடையாது, எரிமலை செயல்பாடுகளும் இருக்கின்றன. சில இடங்களில் கடலுக்கு அடியில் இருந்து சூடான நீர் வெளியேறுவது, இவற்றை ஹைட்ரோதெர்மல் வென்ட்ஸ் என்றும் அழைக்கிறார்கள். இந்த பகுதிகளில் வெப்பநிலை 100 கணக்கான டிகிரி செல்சியஸ் வரை இருக்கக்கூடும். இருந்தாலும்
அங்கு கூட உயிர்கள் வாழ்கின்றன. சூரிய ஒளி இல்லாமல் பூமியின் உள் வெப்பத்திலிருந்து வரக்கூடிய வேதியியல் ஆற்றலை பயன்படுத்தி வாழும் உயிரினங்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. அதை போல மரியானா பள்ளத்தாக்கை அடைந்த முதல் மனிதர்கள் 1960ஆம் ஆண்டு சென்றார்கள். சுவிஸ் ஆய்வாளர் ஜாக்கஸ் பிகார்ட் மற்றும் அமெரிக்க கடற்படை அதிகாரி டான் வால்ஸ் ஆகியோர் ட்ரைஸ்டே என்ற நீர்மூழ்கி கருவியில் சேலஞ்சர் டீப்பை அடைந்தார்கள். அவர்கள் அங்கு சுமார் 20 நிமிடங்கள் மட்டுமே இருந்தார்கள். அந்த காலத்தில் இது மனித ஆய்வின் மிகப்பெரிய சாதனையாகவும் கருதப்பட்டது. பல தசாப்தங்களுக்கு பிறகு 2012ஆம் ஆண்டு திரைப்பட இயக்குனர் ஜேம்ஸ் கேமரன் தனியாகவே சேலஞ்சர் டீப்பை அடைந்தார். அவர் எடுத்த படங்களும் தகவல்களும் உலகம் முழுவதும் பெரும் ஆர்வத்தை ஏற்படுத்தியது. பூமியின் மிக ஆழமான இடத்திற்கு சென்ற மனிதர்களில் ஒருவராகவும் அவர் வரலாற்றிலே இடம் பிடித்தார். ஆனால் மரியானா பள்ளத்தாக்கு பற்றிய மிகவும் அதிர்ச்சியூட்டும் கண்டுபிடிப்புகளில் ஒன்று மாசுபாடு தொடர்பானது. மனிதன் ஒருபோதும் வாழாத உலகின் மிக ஆழமான பகுதியில் கூட பிளாஸ்டிக் கழிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. சில ஆய்வுகளில் நுண்ணிய பிளாஸ்டிக் துகள்கள் மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட ரசாயனங்கள் அங்கு இருப்பதும் தெரிய வந்திருக்கிறது. இதனால் பூமியில் மனித தாக்கம் எவ்வளவு பரவலாக உள்ளது என்பதும் வெளிப்பட்டிருக்கிறது. மரியானா பள்ளத்தாக்கு விஞ்ஞானிகளுக்கு இன்னொரு காரணத்திற்காகவும் முக்கியமானது. அங்கு வாழும் உயிரினங்கள் பூமியில் உயிர் எவ்வாறு உருவானது என்பதை புரிந்து கொள்ள உதவுகின்றன. சில விஞ்ஞானிகள் பூமியின் ஆரம்பகால உயிர்கள் இது போன்ற ஆழ்கடல் சூழலில் தோன்றியிருக்கலாம் என்றும் கருதுகிறார்கள். அதே போல வியாழனின் துணைக்கோளான யூரோப்பா அல்லது சனியின் துணைக்கோளான என்செலடஸ் போன்ற பனிக்கடல் உலகங்களில் உயிர் இருக்குமா என்ற கேள்விகளுக்கும் மரியானா பள்ளத்தாக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறது. இன்று கூட மரியானா பள்ளத்தாக்கின் பெரும்பகுதி முழுமையாக ஆய்வு செய்யப்படவில்லை. அங்கு இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் இருக்கலாம். புதிய புவியியல் அமைப்புகள், புதிய நுண்ணுயிரிகள் மற்றும் அறிவியலை மாற்றக்கூடிய தகவல்கள் அங்கு மறைந்திருக்கலாம். ஒவ்வொரு புதிய ஆய்வும் புதிய கேள்விகளை உருவாக்குகின்றன. எனவே மரியானா பள்ளத்தாக்கு என்பது வெறும் ஒரு ஆழமான பள்ளம் அல்ல, அது பூமியின் கடைசி பெரிய மர்ம உலகங்களில் ஒன்று. சூரிய ஒளி எட்டாத இருள் நிறைந்த பேருலகம். மனிதன் மிக குறைவாக மட்டுமே சென்றிருக்கும் இடம். அசாதாரண அழுத்தத்திலும் உயிர் வாழ முடியும் என்பதை நிரூபிக்கும் இயற்கை ஆய்வகம். பூமியின் கடந்த காலத்தையும் உயிரின் எல்லைகளையும் புரிந்து கொள்ள உதவும் ஒரு மறைந்த உலகம். அதன் ஆழத்திலே இன்னும் எத்தனை ரகசியங்கள் மறைந்திருக்கின்றன என்பதை மனிதன் கண்டறியும் பயணம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது.